ஆயக்கலைகள் 64, அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்த்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்று நான் நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க நாங்க போட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க. கடைசி கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது. இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது? இத்தனை நாட்களாக நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க. இனி மாற்றங்களுக்கு தயாராகுங்க. அதை பற்றி தெளிவாக விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா, பாதகமாக அமைஞ்சிருக்கா? பாதகமாக அமைஞ்சிருந்தா அதை எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம், அதற்கான பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கூட்டணியில் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2025 அப்படிங்கிறது முழுமையாகவே முடிய போகுதுங்க. மீதி இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது.
இருக்குது. அடுத்து 2026 தொடக்கத்தில் எங்களுக்கு வந்து இந்த 2025 பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. 2026 வந்து ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். உங்களுக்கு இருக்குமான்னு கூட நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறீங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து புதிய தொடக்கமாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் இந்த 2025 உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையுங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக சனியுடைய வக்ர நிவர்த்தியும், அடுத்ததாக சுக்கிர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தி, இந்த 3 வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக 2026 நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டு இந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. ஏன்னா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக கொண்டது 2 ராசிகள் தான். ஒன்று துலாம் ராசிக்காரங்க, அடுத்து வந்து ரிஷப ராசிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க வீட்டிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன வீட்டுக்கு வந்து வந்திருக்காருங்க. இதன் மூலமாக இந்த 2 ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களே ஏற்பட போகுது. உச்சத்திற்கே போகக்கூடிய வாய்ப்புகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கும் சற்று அதிகமாகவே உள்ளதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. பொருளாதாரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல வந்து பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகணும் அப்படின்னா அது குருவுடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளாதார நிலைக்கு நம்ம எல்லாருமே அடைய முடியுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் 8ஆம் இடத்துல வந்து பார்க்குறாங்க. குரு பகவான் பார்க்குறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. நீ அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடயோ நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள், நல்ல ஒரு ஹையரான பொசிஷன், நல்ல சம்பளம்லாம் கொடுத்துருப்பாங்க, நல்ல ஒரு போஸ்டிங்லாம் கிடச்சிருக்கும். இது எல்லாமே பார்த்து ரொம்பவுமே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா துலாம் ராசியில் பிறந்தோம், வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் நிறைய சிக்கலை சந்திக்கிறீங்க. குறிப்பாக இந்த ராகு கேது ஜாதகம்னு சொல்கிறாங்க, சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க, செவ்வாய் ஜாதகம். இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துலாம் ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. அடுத்து 2026 தொடக்கத்தில் முதல் 5 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை
வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத துலாம் ராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிதுங்க. கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் பொருளாதார ரீதியாக ரொம்பவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள், போலியான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களை விட்டு போன பல நாள் உறவு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒன்றாக இணைய போகுது. அது உங்களை சண்டை போட்டு தனியாக பிரிஞ்ச நண்பராக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக கூட இருக்கலாம். இவர்கள் மூலமாக மீண்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க. விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் காலகட்டம். பகைகளில் வெற்றிகள் உண்டாகும், எதிர்ப்புகள் அகலும், பண வரத்து திருப்திகரமாக இருக்கும், பயணங்கள் சாதகமான பலன்களை தரும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கலாம். அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான தடைகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள், தொழில் கூட்டாளிகள் விஷயங்களை கவனமாக செயல்படுவது நன்மையை தரும். மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த அழுத்தம் அகலும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். கலைத்துறையினர் புகழை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மையை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. கூட நேரம் ஒதுக்கி படிப்பது நன்மையை தரும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றியினை பெறுவீங்க. உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினால் எந்த காரியத்திலும் எளிதாக ஈடுபட முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தளிப்பதாக இருக்கும். பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுதல்கள் மாணவர்களை ஊக்கத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் கனவுகளும் நனவாகும். கடன்கள் அனைத்தும் குறையும். அடுத்ததா விஷா நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலுமே எதிர்பார்த்த லாபம் அமையும். பெரிய மனிதர்களின் நட்பு அனுகூலமான பலனை உண்டாக்கும். தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நிறைவேறும். பணம் பல வழிகளில் தேடி உங்களை பாக்கெட்டை நிரப்புங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். பண வரத்து கூடும். புதிய முயற்சிகளில் சாதகமாக முடியும். தாயாரின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு கூடிவரும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். வார பிற்பகுதியில் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக உங்கள் பணிகளை செய்வீங்க. ஒரு சிலருக்கு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பாக பேசினாலும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. புதிதாக வியாபாரம் தொடங்க விரும்புபவர்களும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சாதகமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான காலகட்டம்ங்க. புகுந்த வீட்டு உறவினர்கள் உங்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவாங்க. பண வரவும் திருப்தியை தரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொடுக்கும்.
சில இடங்களில் வேலைகள் சவால் நிறைந்ததாக இருக்கும், சில இடங்களில் வேலை சுலபமாக நடக்கும். உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலை உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான நேரம்ங்க. குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் குறையும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் அழுத்தமான சூழல் இருக்கும். பதவி மாற்றம், இடமாறுதல் பற்றிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த திட்டம் போடலாம். குடும்பத்தில் இருந்த மன போராட்டங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். பெரியோர்களின் அன்பு கிடைக்குங்க. குடும்ப முன்னேற்றத்திற்காக பணத்தை தேடுவது ஆர்வம் செலுத்த வேண்டும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளை பெற்று திறமையை வெளிப்படுத்தி வருமானம் அடைவீங்க. மிக எச்சரிக்கையுடன் திட்டமிடுவது, புதிய முதலீடுகளில் இறங்கலாம்ங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபார போட்டிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆன்லைன் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம். இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் உதவி உண்டுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 3, 5ங்க. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுங்க. மகாவிஷ்ணுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வளம் உண்டாகும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் மாற்றம் இல்லை, ஏற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தை நினச்சி மனசார வணங்கிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, சிறப்பை ஏற்படுத்தும். சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணுறதும் வாழ்க்கையை மேம்பட செய்யுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாய்ப்புகள் ஒரு முறை மட்டும்தான் கதவை தட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.